ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தின் 234 சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து புதிய தலைமுறைக்காக ஏஆர்ஜி நிறுவனம் அந்தந்த தொகுதி மக்களில் பல்வேறு பிரிவினரையும் சந்தித்து கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. அதன் முடிவுகளில் முதல் 50 இடங்களை பெற்றவர்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த கருத்து கணிப்பு அரசின் செயல்பாட்டையோ அரசியல் கட்சிகளின் செயல்பாட்டையோ எடை போடுவதற்காக நடத்தப்பட்டது அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நாம் நேயர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். சட்டமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட செயல்பாடு பற்றிய அந்தந்த தொகுதி மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையிலேயே இந்த கருத்து கணிப்பு அமைந்துள்ளது. தங்கள் செயல்பாடு பற்றி தொகுதி மக்கள் எத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் தங்களை இன்னும் அவர்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் அவர்களுக்கு இந்த கருத்து கணிப்பு மிக உதவும் என்று புதிய தலைமுறை நம்புகிறது. கட்சி சார்பின்றி நடுநிலையோடு செயல்பட்டு வரும் புதிய தலைமுறை இந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் எந்தவித சார்பு நிலையுமின்றி உள்ளது உள்ளபடி உங்கள் முன் வைக்கிறது. இன்றைய இறுதி பட்டியலில் உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இடம் பிடிக்கிறாரா? பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நட்சத்திர தொகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை பற்றி கொண்டிருக்கும் அபிப்பிராயங்களை பற்றியும் இன்று பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி அவர்களும் ஏஆர்ஜி கருத்து கணிப்பு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு ரகுராம் அவர்களும் பங்கேற்கின்றனர். இனி நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களே, கடந்த 4 நாட்களில் 50 முதல் 11 வரையிலான இடங்களை பெற்ற எம்எல்ஏக்களை பார்த்தோம். முதல் 10 இடங்களை பெற்ற எம்எல்ஏக்களில் 10வது இடத்தை பெற்றிருக்கும் எம்எல்ஏ யார் என்பதை முதலில் பார்க்கவிருக்கிறோம். 10வது இடத்தை பெற்றிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நாமக்கல் மாவட்டத்தின் நாமக்கல் தொகுதியின் உறுப்பினர் KPP பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் 10வது இடத்தை பெற்றிருக்கிறார். ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர் பெற்றிருக்கும் இடம் 10. இவர் குறித்த மதிப்பெண்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். இந்த சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு சுற்றுவட்ட சாலை அமைக்க மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். புதிய தொழிற்பூங்கா அமைத்து தரப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. பாதாள சாக்கடை திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. கொசவம்பட்டி ஏரியை தூர்வார மக்கள் வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருக்கின்றனர். கோழிப்பண்ணை தொழில் தீவனம் விலையேற்றத்தினால் பெரும் பாதிப்பிற்குள்ளாக்கி இருக்கிறது. சிப்காட் திட்டமும் நிலுவையில் இருக்கிறது. இவையெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பெருத்த பிரச்சனைகளாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இனி இந்த தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நம் செய்தியாளரிடம் நேரடியாக முகம் காட்டி பதிவு செய்த கருத்துக்களை பார்க்கலாம். முத்திரமலை இந்த கிராமத்துக்கு தண்ணீர் குடிநீர் வசதி இல்லாமல் போய் கேட்டதுக்கு உடனே ஒரே நாள்லயே போர் போட்டு புது போர் போட்டு ஒரு 2 நாள்லயே குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி செஞ்சாரு. நல்லா நிறைய நலத்திட்டங்கள் நிறைய செய்யறாரு. போனாக்கா போன நேரத்தில் அவரை பார்க்க முடியறது கிடையாது. அப்போ அங்கே நாமக்கல் ஏரியாவில் தான் எல்லாம் பார்க்குறாங்க. அவுட்டரில் எதுவும் பார்க்கறது இல்லை. நம்ம குறைகளை சொன்னாலும் எடுத்துக்கிறது இல்லைங்க. இதுதான் எங்களுடைய மனசு வருத்தமாக இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம சந்திக்கிறதுனா ரொம்ப சிரமமான இதாக இருந்தது. அவளை சீக்கிரம் சந்திக்க முடியல. இவர் போனால் எந்த நேரம் வேணாலும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. மக்களுடைய எந்த பிரச்சனை சொன்னாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு அதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஏதோ கோரிக்கையை கேட்டால் போய் சொன்னாலும் வரதில்லை. 2 வருஷம் ஆச்சு. பழைய எம்எல்ஏவும் அதே மாதிரி தான் கிடையாது, இந்த எம்எல்ஏவும் அதே மாதிரி தான் கிடையாது. நாங்கள் யார்கிட்ட போய் அழுகுறது? ஆளுங்கட்சின்னு தான் பேர ஒழிய எங்கள் ஊரில் அடிப்படை வசதி ஒன்று கூட இல்லை. இவங்களெல்லாம் அதிகமாக போய் பார்க்க முடியல. நமக்கு எட்டாத தூரத்தில் இருந்த மலை இருந்தனால நமக்கு அதிகமாக போய் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ நமக்கு அடிக்கடி ஈஸியாக போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல சௌகரியமாகவும் இருக்குது. எம்எல்ஏ வந்தாரு, பஸ் விடுற நேரம் இன்னைக்கு வரைக்கும் எந்த வண்டியும் வரல. நாங்கள் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்க. சொந்த எங்க ஊர் குடியிருப்பு எதுனாலும் சரி உடனே நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் பெனிஃபிட்லாம் நிறைய அதிகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொகுதி மக்களின் நேரடி கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் எவ்வளவு? 5 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை நாம் பார்க்கலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா? 20க்கு 18 மதிப்பெண்களை அதில் பெற்றிருக்கிறார். வென்று வந்தபின் எந்த அளவிற்கு மக்களுக்கு முகம் காட்டியிருக்கிறார்? 10க்கு 7 மதிப்பெண்களை பெறுகிறார்.
குறை என்று தொகுதி மக்கள் தேடும் போது காண கிடைக்கிறாரா பாஸ்கர்? 20க்கு 14 மதிப்பெண்கள் கிடைக்கப் பெற்றிருக்கிறார். உறுப்பினரின் நிறைகுறைகளையும் மக்கள் ஆழ்ந்து கவனிக்கிறார்கள். 10ற்கு 3.5 மதிப்பெண்களை வழங்கியிருக்கிறார்கள். எங்கள் உறுப்பினர் எப்படிப்பட்டவர் என்று இந்த தொகுதி மக்கள் மதிப்பெண்கள் மூலமாக உணர்த்தி இருக்கின்றனர். 40க்கு 28 மதிப்பெண்கள் அபிப்பிராயத்தில் கிடைக்கப் பெற்றிருக்கிறார். மக்களை போற்றி பாதுகாக்கிறாரா இவர்? ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் காட்டுகின்றன. 100க்கு 70.5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் பாஸ்கர். 70.5 மதிப்பெண்களை பெற்றதன் மூலமாக 10வது இடத்தில் இருக்கிறார் நாமக்கல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர். திரு ரகுராம், இந்த புள்ளி விவரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? பொதுவா 70% மேலே மார்க் வாங்கியிருக்காரு 3 அம்சங்கள்ல. ஆனா நிறை குறைகள்ல மட்டும்தான் 35 மார்க், 100க்கு 35, 10க்கு 3.5 மார்க் வாங்கியிருக்காரு. நேற்று நம்ம பார்த்தப்போ செயல்பாடு மக்கள் அபிப்பிராயத்தில் எல்லாமே நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. 28, 30ன்னு சொல்லிட்டு இவரும் மக்கள் அபிப்பிராயத்தில் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ அதனாலதான் அவர் 10வது இடத்துல இருக்காரு. திருஞானி, இந்த 70 என்னை எட்டும் போதே நாம் பார்க்கிற போக்கு எல்லாவற்றிலுமே ஒரு சீரான தன்மை இருக்கிறவரு தான் அந்த விதத்துக்கு வரக்கூடியது இப்ப பாக்குறோம். இதுக்கு முன்னால ஏதோ ஒன்றில் இருந்தால் மட்டுமே வந்துவிட முடியுங்கிற ஒரு சூழல் இருந்தது. இப்போது ஓரளவு அது சமன்பட்டு எல்லாவற்றிலுமே ஒரு குறைந்தபட்ச தகுதி பெற்று தான் வருகிறார்னு பார்க்கலாம். அவர் சுட்டிக்காட்டியது போல நிறைவுரை மட்டும்தான் இவருடைய குறைவாக இருக்கிறது. கண்டிப்பா. தொடர்ந்து நாம் அடுத்த இடத்தை பெற்றிருக்கும் உறுப்பினர் யார் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக 9வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்? 9வது இடத்தை பிடித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பலீலா ஆல்பன். இவர் முக்கிய எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். பெற்றிருக்கும் இடம் 9. இவர் குறித்த மதிப்பெண்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக பத்மநாபபுரம் தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். அதிக மழை பொழிவு உள்ள இங்கு விவசாயத்தின் முக்கிய நீராதாரமான பேச்சிப்பாறை அணை வறண்டு போயிருக்கிறது. அணை தூர்வாரப்படும் என்ற வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. மோசமான நிலைமையில் இருக்கும் சாலைகளை சீராக்கி அகலப்படுத்தவும் வேண்டும் என்பது இத்தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இனி இந்த தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நம் செய்தியாளரிடம் நேரடியாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வன பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வந்து பிரச்சனை ஏற்படுத்தினதுனால நான் இந்த எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவேன், அந்த சட்டத்திலிருந்து உங்களுக்கு நிச்சய பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. இந்த 2 வருஷமா அந்த பற்றி பிரச்சனையை அவங்க சட்டசபையில பேசின மாதிரியும் தெரியல. இந்த பொதுமக்கள்கிட்ட கலந்துரையாடி அதை பற்றி ஒரு முடிவு கொண்டு வரக்கூடிய எந்த செயல்ல அவங்க ஈடுபடவே இல்லை. தொகுதிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சி இல்லாத காரணத்தினால அவங்களால செய்ய முடியல. சில விஷயங்கள் மக்களுடைய அணுகுமுறைக்கு மக்கள் போய் அணுகுனா அவங்கவுங்க தேவைக்கு ஒன்று எல்லா விஷயங்களும் பாக்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு தடவை 2 தடவை தான் நாங்கள் உள்ளூர்லேயே பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு பார்க்கவே கிடையாது. இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் அவங்கள காண முடியும்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. எங்கள் கோரிக்கையில் எதுவுமே அவங்க ஒன்றுமே நிவர்த்தி செய்யலை. எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியும். இப்போ உள்ள சூழ்நிலையில எம்எல்ஏ யாருன்னு கேட்குற மாதிரி இருக்கு. யாருன்னு என்ன பண்றாங்கன்னே தெரியல. இருக்காங்களா இல்லையான்றது கூட தெரியாத கண்டிஷன்ல தான் இருக்கு. நமக்கு ஏதாவது தேவை வந்தா அங்க போகலாம். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்ததில்லை. ஒரு 50% நிறைவு பண்ணியிருக்காங்க. தொகுதிக்கு 50% இனி செய்ய வேண்டி இருக்கு. அநேக இடங்களில் பாலங்கள், ரோடு, சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் வசதி தந்திருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு குடும்ப ஒரு தொழிற்சாலை இல்லை. வரவும் இல்லை, எதிர்ப்பு நாங்க ஒரு இது உதவியும் செய்யவும் இல்லை. ஓட்டு கேட்க வந்ததோட சரி, இன்னொரு நாங்க யாருன்னே தெரியாதுன்னு இருக்கு. தொகுதி மக்கள் இன்று நம் செய்தியாளரிடம் முகம் காட்டி பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். இனி இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை நாம் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களில் 9வது இடத்தை பெற்றிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியின் உறுப்பினர் புஷ்பலீலா ஆல்பன். 5 அம்சங்களின் அடிப்படையில் இவருக்கான மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்
கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் கரைந்து விடவில்லை, மக்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. 20க்கு 18 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். தொகுதி என்பது சொந்த வீட்டிற்கு ஒப்பானது. இவரது வருகை எப்படி இருக்கிறது? 10ற்கு 5 மதிப்பெண்கள். மக்கள் நினைத்த நேரத்தில் இவரை அணுக முடிகிறதா? 20க்கு 18 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். நிறைகுறைகளின் அடிப்படையில் இந்த உறுப்பினர் பெறும் மதிப்பெண்கள் 10க்கு 1.5. மாநிலத்திற்கு நல்ல பிள்ளையா என்பதல்ல இங்கு கேள்வி, தொகுதியில் எப்படி என்பதே கேள்வி. அதன் அடிப்படையில் 40க்கு 28 மதிப்பெண்களை புஷ்பலீலா ஆல்பன் பெறுகிறார். 2 ஆண்டு கால செயல்பாடுகளில் ஒட்டுமொத்த மதிப்பீடாக மக்கள் இவருக்கு வழங்கியிருக்கும் மதிப்பெண்கள் 100க்கு 70.5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பலீலா ஆல்பன் பெற்றிருக்கும் இடம் 9வது இடம். இதுல கவனிக்க வேண்டியது நிறை குறைகள்ல மட்டும் இவர் இன்னும் கொஞ்சம் கூட மார்க் வாங்கியிருந்தா ரேங்கிங்ல இன்னும் மேல போயிருப்பாரு. ஒரு அப்போசிஷன் எம்எல்ஏ இந்த அளவுக்கு ரேங்கிங்ல மேல வந்திருக்கிறது இவருடைய சிறப்பு அம்சம் நான் நினைக்கிறேன். திரு ஞானி சொன்ன மாதிரி 70ற்கு மேற்பட்டவர்கள் அனைத்திலுமே ஓரளவிற்கு சிறப்பான செயலாற்றி இருப்பார்கள், மதிப்பெண்கள் பெற்றிருப்பார்கள். நிறை குறைகளில் மட்டும் சற்று வேறுபாடு தெரிகிறது. திரு ஞானி, உங்கள் கருத்து? இவருடைய தொகுதி வருகை அவருக்கு பலவீனமா இருக்கு. பாத்தீங்கன்னா அது அவருக்கு குறைஞ்சு போயிருச்சு. ஆனா அணுக முடிவதுங்கிறதுல பலமா இருக்கிறதுனால தான் அவங்க இதுக்கு முன்னிருந்த வேட்பாளருக்கு சமமாக அந்த எம்எல்ஏவுக்கு சமமா 70.5 அடைய முடியுது. அதுதான் காரணமா இருக்கு. இவர் அணுக முடியுதுங்கிற ஒரு தன்மை முக்கியமா இருக்கு. ஆனா இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதில் இவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சமமா தான் இவருக்கு இருக்குங்கிறது இவருக்கு ஒரு சாதகமான அம்சம். தனிப்பட்ட நிறைகுறை பலவீனமா இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக 70.5 வருவதற்கு இவையெல்லாம் தான் அவருக்கு உதவி இருக்கின்றன. நிச்சயம். அடுத்த உறுப்பினரை நாம் பார்க்கலாம். நேர்களே, டாப் 10 எம்எல்ஏக்களில் அடுத்ததாக 8வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்? எட்டாவது இடத்தை பிடிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியைச் சேர்ந்த தமிழக மின்துறை அமைச்சர் ஆர் விஸ்வநாதன். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களில் செயல்பாடுகளில் மக்கள் மதிப்பீட்டில் 8வது இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் குறித்த சில மதிப்பெண்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக தொகுதி குறித்த தகவல்களை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் மாங்காய் தென்னை விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்பது அறிவிப்போடு நிற்கிறது. கயிறு திரித்தலும் முக்கியமான தொழிலாக இருக்கிறது. மாம்பழ குளிர்பதன கிடங்கும் அறிவிப்போடு நிற்கிறது. அரசு கலைக்கல்லூரி தொடங்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். இனி இந்த தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நம் செய்தியாளரிடம் நேரடியாக தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். சொன்னதுல என்னென்ன சொன்னாரோ அது பூரா செஞ்சிருக்காங்க. இன்னும் சில இதுகள் செய்யாமல் இருக்குங்க. எங்களுக்கு ரோட்டு வசதி, இந்த வடாட்டுப்பட்டிக்கு ரோடு வசதி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை செஞ்சு கொடுக்குறாரு. நாங்கள் கேட்கணும்னு இருக்கிறோம். கேட்டால் நிச்சயம் போட்டு கொடுத்துருவாரு. அவர் ஒரு மந்திரி, 4 துறைக்கு மந்திரி ஆகிறதுனால அவர் அந்த துறையை பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. அவருக்கு பொதுமக்கள்கிட்ட நேரடியாக பேச முடியல, ரொம்ப சிரமப்படுறாரு. ஒரு நேரம் வர்றாரு, அவருக்கு அறிபறியா ஓடி போயிடுறாரு. ஆனால் செய்யணும்னு மனசு இருக்குது. ஆனால் மேலிருந்து உத்தரவு வாங்கி தான் செய்யணும். அவர் அமைச்சரை போய் அவ்வளவு சீக்கிரம் போய் பார்க்க முடியாது. காரில் இங்கிட்டிருந்து கொடவனார் இல்லாக்கு போவார், மெட்ராஸ் போகிறதுக்கு போகும்போது தான், வரும்போது தான் பார்க்க முடியும். முன்னாடி உட்காந்துட்டு போகும்போது தான் காரில் தான் பார்க்க முடியும். டைரெக்டாக இப்படி ஏரியாவில் மக்கள் குறையா இது வரைக்கும் கேட்டதாக சரித்திரம் கிடையாது. எம்எல்ஏ எங்கேயும் வர்றதில்லை போகிறதில்ல. ஏன்னா பார்த்துக்குங்க, அவங்க எதுவுமே ஒன்றும் பார்க்க முடியல. அவங்கள எது நல்லது செய்யணும்னா அதுவும் செய்ய முடியலை. அப்படி செய்கிறாங்க. என்ன இதில் தண்ணி ரைட்டு போகிறேன் நாங்கள் ஒன்றும் காணோம். அவர் மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாரு. போனாலும் அந்த காரியத்தை ஓரளவுக்கு முடிச்சு கொடுக்குறாரு. மந்திரியா இருந்துகிட்டு எந்த ஒரு செயல்பாடுமே மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுங்க இல்லை. காரணம் என்னன்னா, மக்கள் மத்தியில் அவர் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றலைங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு ஒன்று கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதில் கூட சில பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கூட கட்டுறதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓரளவு இந்த தடவை நல்ல விதமா நல்ல காரியமான நிலையை செய்திருக்கிறாரு. அதெல்லாம் குறைபாதமான நிலைக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. மக்கள் மனுவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை அளிச்சிருக்கிறாரு. அதே நிலை பொதுவாக மழை மாதிரி இல்லாதனால இயற்கை கோளாறு, தண்ணி சமாச்சாரம் தான் கொஞ்சம் பிரச்சனைங்க. மற்றெல்லாம் ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, நல்லா இருக்கு.
யாருக்கு பார்க்கறது? இப்போ மந்திரி எப்போ பார்த்தாலும் மெட்ராஸே இருக்காரு. நேரடியாக போய் பார்க்க முடியல அவரை. இதுக்கு இடம் இல்லைன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இது உங்கள் கருத்து கணிப்பு நிறுவனத்தைப் போல இன்னாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற சதவீதத்தின் அடிப்படையில் துல்லியமாக போய் எடுக்கப்பட்ட கணக்கீடுகள் அல்ல. எமது செய்தியாளர்கள் பொதுவில் சில மக்களை தொடர்பு கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை எடுத்து வந்த பதிவுகள் தான் இவை. இனி இவருக்கான மதிப்பீடுகள் என்ன, மக்கள் வழங்கியிருக்கும் மதிப்பெண்கள் எத்தனை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக மின்துறை அமைச்சர் ஆர் விஸ்வநாதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 20க்கு 15. தொகுதி வருகையில் 10ற்கு 10 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். முழுமையான மதிப்பெண்கள் வழங்க பெற்றிருக்கிறார். அணுக முடிவதில் 20க்கு 16 மதிப்பெண்களை பெறுகிறார். நிறை குறைகளின் அடிப்படையில் இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 10க்கு 5. அபிப்பிராயத்தின் அடிப்படையில் 40க்கு 28 மதிப்பெண்களை பெறுகிறார் நத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் விஸ்வநாதன். ஒட்டுமொத்த மதிப்பீடு 100க்கு 74 மதிப்பெண்கள். 74 மதிப்பெண்களை பெற்று 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார் தமிழக மின்துறை அமைச்சர் ஆர் விஸ்வநாதன். நம் பட்டியலில் வந்திருக்கும் முதல் அமைச்சர் இன்னைக்கு என்ன கவனிக்க வேண்டும்? பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தொகுதி வருகையில 10க்கு 10 வாங்கியிருக்கார். 100%. அது பிளஸ் பாயிண்ட் தான். வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல இவர் கீழே இருக்க 2 பேரோடு இவர் ஒரு 3 மார்க் கம்மியா தான் வாங்கியிருக்காரு. அது நம்ம சவுண்ட் பைட்ஸ்லயும் அந்த அபிப்பிராயம் வெளியாச்சு. ஸோ அந்த ஏரியா தான் கொஞ்சம் அவருக்கு வீக்னஸா இருக்கு. அதே மாதிரி ஆக்சசிபிலிட்டி, அவர் மினிஸ்டர்ன்றதுனால பொதுமக்கள் அவரை பார்க்க முடியலன்றது ஒரு மைனர் லெவல்ல அந்த மார்க்ல 16 மார்க்ன்றது ரொம்ப நல்ல மார்க் தான். ஆனால் அது கொஞ்சம் அங்கே ஆக்சசிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, மார்க்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நிறை குறைகளை 50% வாங்கியிருக்காரு. மக்கள் அபிப்பிராயத்திலையும் 28 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. 40க்கு 28 மார்க் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நல்லதா இருக்கு. இந்த ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்றதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். திரு ஞானி, வருகையில் என்னன்னா இவர் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்படுகிற பிரதான பிரச்சனை மின்வெட்டு, மின் பற்றாக்குறை. அது துறை தொடர்பா இருக்கிறவர் வந்து தன் தொகுதியில இவ்வளவு நல்ல அபிப்பிராயங்களை பெற்றவராக இருப்பதுங்கிறதே வந்து ஒரு அரசியல் ரீதியான விசித்திரமான அம்சம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய ஆட்சியின் போது அந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி தான் பொறுப்பானவர். அவர் தான் எல்லா கோளாறுக்கும் காரணம்ங்கிற மாதிரி அவருடைய பப்ளிக் இமேஜ் ரொம்ப அடி வாங்கி இருந்தது பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல. ஆனால் இந்த மின் அமைச்சரை பொறுத்த மட்டும் மின்வெட்டு என்பது இவருடைய பப்ளிக் இமேஜை அடிக்கல. அங்க எம்எல்ஏவாக இவருக்கு வந்து நிச்சயம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குங்கிறது பாக்குற போது அது ஒரு பெரிய பிரச்சனை. அது பெரிய இவருக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. தொகுதியை பொறுத்த மட்டும் அவர் எப்படி இருக்கிறார் தான் மக்கள் பிரித்து பார்க்கிறார்களா என்று யோசிக்க தோன்றுகிறது. தொடர்ந்து அடுத்த உறுப்பினரை நாம் பார்க்கலாம். நேர்களை தமிழகத்தின் டாப் 10 எம்எல்ஏக்களில் அடுத்து 7வது இடத்தை பிடித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யார்? 7ஆம் இடத்தை பெறும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரும் ஒரு அமைச்சர் தான். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியைச் சேர்ந்த ஆர் வைத்திலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பணியாற்றுகிறார். அதிமுகவை சேர்ந்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியைச் சேர்ந்தவர் 7ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் குறித்த மதிப்பெண்களை பார்ப்பதற்கு முன்னதாக அவரது ஒரத்தநாடு தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். இந்த தொகுதியில் பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் அவதிப்படுகின்றனர். அரசு மருத்துவமனையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. பொது கழிப்பிடங்கள் மிக அதிகமாக கட்டப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. இனி தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நம் செய்தியாளரிடம் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்களுக்கு போதுமான அளவுக்கு தொகுதி அமைச்சர் தொகுதியா இருந்தாலும் திட்டங்கள் ஒன்னும் இந்த 2 ஆண்டுகள்ல ஒன்னும் செஞ்சது மாதிரி வரையும் தெரியல. பாதாள சாக்கத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம். அவர் நகராட்சி தலைவர் அவங்கெல்லாம் இருக்கு. இன்னும் வந்து சிலது இந்த கோர்ட்டு கட்டடங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் இன்னும் சரியானபடி அணுகுமுறை இல்லை. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ஒன்று சரியாக கண்ட்ரோலாக கொண்டு வரணும். ஒன்றும் இல்லாததுனால பெரிய பிரச்சனை. இந்த கடை வீதியில் பார்த்தீங்கன்னா சாக்கடை வசதியே கிடையாது. இங்கே பார்க்குறேன், ஒரத்தநாட்டில் பார்க்குறேன். அவரை இப்போ வண்டியில் போவாங்க. ஆனால் அங்கே போகிறாங்களா என்னன்னு தெரியல. தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் எவ்வளவு என்பதை நாம் பார்க்கலாம்.
7ஆம் இடம் பெற்றிருக்கும் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் வைத்திலிங்கம் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் 20க்கு 14 மதிப்பெண்கள். தொகுதிக்கு வந்தாலே கொண்டாட தயாராக இருக்கும் மக்களுக்கு இவர் தந்த மதிப்பெண்களாக 10ற்கு 9.5 உருப்பெற்றிருக்கிறது. சந்திக்க முடிகிறதா? 20க்கு 16 மதிப்பெண்களை பெறுகிறார் ஆர் வைத்திலிங்கம். பொது வாழ்க்கை என்று வந்தபின் தனிமனித நிறைவுரைகளுக்கும் மதிப்புண்டு என்ற அடிப்படையில் 10ற்கு 5 மதிப்பெண்களை பெறுகிறார். பெரும்பான்மை மக்கள் இவர் குறித்து என்ன நினைக்கிறார்கள்? அபிப்பிராயத்தின் அடிப்படையில் 40க்கு 30 மதிப்பெண்களை பெறுகிறார் வைத்திலிங்கம். ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் தான் மக்கள் பிரதிநிதியின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இவர் பெறும் ஒட்டுமொத்த மதிப்பீடு 100க்கு 74.5 மதிப்பெண்களை பெற்று ஒரத்தநாடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம் டாப் 10 எம்எல்ஏக்களில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ரகுராம், கவனிக்க வேண்டியது மக்கள் அபிப்பிராயத்தில் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. 30 மார்க் வாங்கியிருக்காரு. தொகுதிக்கு வருகையில கூட 9.5 மார்க் வாங்கியிருக்காரு. 95%. அது ரொம்ப நல்ல மார்க். இவரும் ப்ராமிசஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் வாங்கி வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுல 14 மார்க் வாங்கியிருக்காரு. இந்த டாப் 10ல இருக்கிறவங்கள இது கொஞ்சம் கம்மி மார்க் மாதிரி தான் இருக்கு. ஆனா மக்கள் அபிப்பிராயத்துல நல்லா இருக்காரு. அதே மாதிரி நிறை குறைகள்ல கூட ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. ஒரு அதிமுக, ஒரு திமுக, பிறகு தொடர்ச்சியாக 2 அதிமுக உறுப்பினர்களை நாம் பார்க்கிறோம். ஞானி, உங்கள் கருத்து? இது வாக்குறுதி நிறைவேற்றுவது சற்று கம்மியாக இருந்தா கூட மக்களை அணுகுவது, இவரை பார்க்க முடியும், பிரச்சனையை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாலே மக்கள் அபிப்பிராயமும் நல்ல அபிப்பிராயமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தோன்றுகிறது. சரி, தொடர்ந்து ஒரே கேட்கிறார் என்பதே ஒரு திருப்தி தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த நேரம் வெகு விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் டாப் 10 எம்எல்ஏக்களில் முதலாவது இடத்தை பிடிப்பவர் யார் என்பதை அறிய மிக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அடுத்து வருவது நேயர்களே, உங்கள் தொகுதி எம்எல்ஏவாக கூட இருக்கலாம். 6வது இடத்தை பிடித்திருப்பவர் யார் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கவிருக்கிறோம்.